Hi friends, welcome back to my channel Banu's Recipe. நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணி எனக்கு ரிவ்யூ அனுப்பியிருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே என்ன தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் தம் பிரியாணி, அது கூடவே பிரிஞ்சால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சால் அடி பிடிக்காது. அதனால் எப்போ பிரியாணி செஞ்சாலும் பாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் 1 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் 2 கிலோ பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 200 ml ஆயில் சேர்க்க போகிறோம். கடலெண்ணெய், பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பட்டை சேர்த்து 400 கிராம் வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வதக்க போகிறோம். கருகாமல் பார்த்துக்கணும். கருகுனா பிரியாணியோடைய டேஸ்ட்டு மாறிடும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்க்க போகிறேன். இதை நம்ம 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைக்கட்டு புதினா, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போன உடனே 400 கிராம் நறுக்கின தக்காளி, 100 ml தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 150 கிராம் பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மசாலாவோட நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 1 லிட்டர் 300 ml தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறோம். சிக்கன் பாதி வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். இதில் அரிசி சேர்த்த உடனே ரொம்ப பொறுமையாக ஒரு பக்கமாக கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறோம். மசாலாவும் அரிசியும் ஒரே லெவலில் வெந்து வரும்போது அடுப்பை சிம் பண்ணிக்கணும். ரைஸ் நல்லா பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தம்க்கு விட போகிறோம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஒரு பாதி லெமனை இதில் புழிஞ்சு ரொம்ப மெதுவாக கிளறி விட போகிறேன். நல்லா உதிரி உதிரியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம எப்படி பிரிஞ்சால் கிரேவி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், 50 கிராம் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து கடைசியாக கத்திரிக்காய் கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ அதே கடாயில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நான் வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 நறுக்கின தக்காளி போட்டு அதையும் வதக்க போகிறேன். அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் இப்படி பாதி வெந்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைசலை இப்போது இதில் விட போகிறோம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் தானாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வேர்க்கடலை இருக்கிறதால இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு திக்காக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றாமல் அப்படியே விட்டேன். ரொம்ப சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி பிரியாணியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.